ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யூடியூப் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இப்போ வீடியோலாம் எடிட் பண்ணி நான் என்னென்ன இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், அதை பற்றின பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்னோட ஃபீல்டு டீச்சிங் ஃபீல்டு தான். நான் இப்போவும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ முன்னாடி ஸ்கூல் போயிட்டு இருந்துட்டு எனக்கு சேலரி ரொம்ப கம்மி. ஸோ மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நிற்கணும். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான சேலரி கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எங்கே நமக்கு வேறையும் நிறைய ஒர்க் எல்லாமே தெரியும். ஸோ ஏதாவது ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணலாமா அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்த நேரம் இன்னொரு ஜாபு கிடச்சிது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கான ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு அது என்னோட மைண்ட் செட்டு. நம்ம நேர்மையாக இருக்கணும். இப்போ உழைப்ப நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில் ட்ரூவாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற சேலரியும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆள் நான். அப்படியே இன்னொரு ஃபினான்ஸில் போயிட்டு இருந்த டைம் ஒரு 6 months தான் ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, காலில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அடுத்தது என்னாச்சு, அப்படியே நம்ம வீட்டில் தான் கொஞ்ச நாள் ஒர்க்குக்கு எதுவும் போக முடியாது. அப்படியே வீட்டில் இருந்துட்டு யோசிக்கிறேன். எனக்கு வீட்டில் இருக்கிறதும் பிடிக்காது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு முன்னாடி எங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு மேம் யூடியூப் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க யூடியூப் அவங்களோட சேனல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்னோட ஐடியா எனக்கு யூடியூப் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா, நம்மளுக்கு நம்மளோட ஹஸ்பண்ட் சம்மதிக்கணும். சிலவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து போடுறாங்க. ஆனால் சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, பிடிக்காது. ஸோ நம்ம அந்த ஊரில் உள்ளவங்க இந்த கிராமத்து சைடுனா மோஸ்ட்லி அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே செய்யாது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு சம்மதிக்க வைக்கணும். அடுத்து நம்ம ஃபேமிலி, சரி பக்கத்தில் உள்ளவங்கள எல்லாம் விடுங்க, அடுத்தவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம ஃபஸ்ட்டு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன்று எடிட்டிங். ஸோ எடிட்டிங்கும் அவ்வளோவா தெரியாது. இப்போ எடிட்டிங் கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க, என்ன ஃப்ரெண்டில் ஒரு அக்கா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் போய் படிக்கிறது, எப்படி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறது எப்படி. அதுக்கப்புறமா நானே யூடியூப்பில் சர்ச் பண்ணி சரி எப்படி நம்ம வீடியோ போடலாம், ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து சும்மா சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சும்மா சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா சிம்பிளாக எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன். ஸோ அப்படியே என்னோட யூடியூப் என்னோட சேனல் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு 1000 ஃபாலோவர்ஸை கொண்டு வரணும். ரொம்பவே கஷ்டங்க. 1000 ஃபாலோவர்ஸ் நமக்கு கொண்டு வரது எல்லாருமே நினைப்பாங்க ஈஸி அப்படின்னு. ஈஸியான விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய வியூஸ் போய் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம அப்போ தான் வீடியோ போடுறோம். சும்மா நமக்கு பெரிய அளவில் எடிட்டிங் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு வீடியோ போடணும், யூடியூப்பில் வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், எல்லாமே வரணும். நம்மளுக்கு ஒரு எய்ம் இருக்கும், ஓகே நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும், அப்படிதானே. ஆனால் லாஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வியூஸே போகாது. ஆனால் இன்ஸ்டாலே அந்த நேரம் போட்டிருந்தேன். யூடியூப்பும் போடுவேன், இன்ஸ்டாவும் போடுவேன். இன்ஸ்டா 100K வியூஸ், 1 lakh வியூஸ், 2 lakh வியூஸ், மில்லியன் கூட போயிடும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா, 30 வியூஸ் 40 வியூஸ் இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம உடையக்கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, புரியுதா. போட்டுகிட்டே இருக்கணும் வீடியோ. அதுக்கப்புறமா திரும்ப நான் ஓரளவு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, திரும்பவும் வேலையில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ ஃபுல் ஒர்க், ஃபுல்லாக பிஸியாக இருப்பேன். நமக்கு வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்காதுங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, அதுலேயும் காலையில் மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 8:45 போல் ஸ்கூலுக்கு போவேன். போய்கிட்டு 5 o'clock வருவேன். நிறைய ஒர்க் இருக்கும். அப்பா அம்மாவை போய் பார்க்கணும், அங்கேயும் யாரும் கிடையாது, நான் தான் எல்லாம் பண்ணணும். அப்படியே போயிட்டுருக்கு. அதுலேயும் ஏதாவது டைம் கிடைக்கிற டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்னதாக வீடியோஸ் சும்மா என் பொண்ணை வச்சு அப்படியெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, நம்ம சேனல் கொஞ்சம் டல் ஆகுது. முதல்ல ஸ்டார்டிங்கில் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போடாத உடனே அப்படியே கொஞ்சம் டல் ஆகுது. நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக போடுங்க வீடியோஸ். ஓடுதோ ஓடலையோ கண்டினியூஸாக நம்ம உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணும். ஓடுதோ ஓடலையோ நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும்.
அதுக்கப்புறமா என்னோட வீடியோஸ் இன்ஸ்டால எல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா ரீச் ஆகி கொஞ்சம் இப்போ வந்து 33K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வெளியில எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தது நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம வந்து இப்படி தாங்க நான் வந்து வீட்டில் வீடியோ போடுவேன், இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த மானிட்டைசேஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் அவங்க வந்து என்னது வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சைடு வேற என்னது சிட்டி கிடையாது, கிராமத்து சைடு மாதிரி. ஊருக்குள்ளே இருக்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேற மாதிரி சித்தரிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் மேலே வாரதே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதுவும் ஊர்களில் நம்ம இந்த மீடியா ஃபீல்டெல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் போட்டு கொடுத்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. ஸோ நான் வந்து என்னோட விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் என்னோட ஒர்க்கில் தான், நான் ஒர்க்காக தான் பார்த்துட்ருக்கேன். இந்த யூடியூப் சேனலுமே நான் வந்து ஒர்க்காக தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து தயவு செய்து யார் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே சரி ஓகே நீ வேணா கரெக்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ நான் என்னோட எய்ம் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நிறைய தடங்கள் வரும் சரியா. நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் 1 மில்லியன் எல்லாம் வச்சுருப்பாங்க. மற்றவங்க பார்த்துட்டு 1 மில்லியன் வியூஸ் இருக்கு அவனுக்கு என்ன அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா. ஆனால் இந்த மீடியாவில் இருக்கவங்க நிறைய பேர் நிறைய ஃபாலோவர்ஸ் 1 மில்லியன் வச்சுருப்பாங்க, 100K 200K ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருப்பாங்க. யூடியூப் இன்ஸ்டால எல்லாம் சும்மா இருந்தால் அதெல்லாம் வருமா. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம அந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுற டைம் தான், நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டாக யோசிக்கிற டைமும் போடுற டைம் தான் நமக்கு அதில் உள்ள வலி என்னன்னு தெரியும். ஸோ மற்றவங்க யாருக்குமே தெரியாது. யார் வேணால் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டுங்க. நமக்கு நம்மளோட எய்ம் நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும். ஸோ இந்த யூடியூப்பில் நமக்கு அது ஒரு இன்கம் தான். நான் இப்போ சும்மா வீடியோஸ் போடலை. நான் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா நான் மெயின் தாட் எனக்கு வந்து மணியும் இருக்கும். ஸோ நம்மளோட குடும்ப கஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒரு சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு ஒர்க்காக தான் எடுத்து பண்ணுறோம். இது வந்து ஒர்க்கு அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதில் எப்படிடா நம்ம வந்து நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வரது, நிறைய வியூஸ் கொண்டு வரது, அந்த மாதிரி தான் நம்ம தாட் ஓடிட்டு இருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. ஆனால் மற்றவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. டோட்டலாக நம்ம வந்து முன்னுக்கு வாரதே யாருக்குமே பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க எதையுமே எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நம்ம வந்து அடி மேலே அடி விழும். எவ்வளோ இல்லை உங்களால் ரொம்ப முடியலையா, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, அழுதுருங்க, நல்லா அழுதுருங்க. கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கதவை அடைச்சாருன்னா இன்னொரு கதவை கண்டிப்பாக திறப்பார். ஸோ நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியுமோ கடவுள் தருவார். ஆனால் கைவிடவே மாட்டார். ஸோ ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக காட்டுவார். என்ன மாதிரி புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்பிக்கை நமக்கு சேனலெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அப்படி மட்டும் தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. அதுவும் லாங் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருங்க. நமக்கு மெயின் வந்து அந்த டைம் அச்சீவ் பண்ணணும். போட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் சக்ஸஸ் ஆகும். நானும் உங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கும் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். சேனலும் நல்ல ஒரு லெவலுக்கு வரணும். நிறைய ஃபாலோவர்ஸ் நானும் கெயின் பண்ணணும். ஸோ என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.